வணக்கம் நண்பா. ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோல எந்த ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பர்ப்சூட் பத்தி தான் பார்க்க போறோம். பர்ப்சூட் மூலியமா நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டரப்ஷன வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண போறோம். அத எப்படி கேப்சர் பண்ணி பார்க்கறது அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ப்சூட் பத்தி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்றதுனால புதுசா இந்த சீரிஸ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழசா எடுத்தது. கொஞ்சம் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தமிழ்கோண்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட பர்ப்சூட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்ப்சூட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ப்சூட்டோட டேஷ்போர்ட் இருக்குது. நாம் இதில் எதை அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ப்ராக்ஸி அப்படின்னு சொல்கிற இந்த டேப்பை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணோம். அந்த ப்ராக்ஸி அப்படின்னு சொல்கிற இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இன்டர்செப்ட் ஆன் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். இன்டர்செப்ட் ஆன் ஆஃப்னா என்னன்னா, இன்டர்செப்ட் ஆன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ப்ரௌசரில் கொடுக்குற ரெக்வஸ்ட் டேரெக்டாக எங்கே போகும்னா பர்ப்சூட் தான் போகும். பர்ப்சூட்ல நம்ம பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சர்வருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் போகும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் போகாது. இன்டர்செப்ட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, நம்ம ப்ரௌசரில் கொடுக்குற ரெக்வஸ்ட் எங்கே போகும்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ப்சூட் தான் போகும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. இந்த லூப் பேக் அட்ரஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். நம்மளோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். அதை செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் பேக் அட்ரஸ் தான் செட் பண்ணணும். இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களோட ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மொசிலா ஃபயர்பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால மொசிலா ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மொசிலா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெட்வொர்க் செட்டிங் சப்போஸ் இங்கே வேற ஏதோ இருந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷனில் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் ப்ராக்ஸி தான் செட் பண்ண போகிறோம். மேனுவல் ப்ராக்ஸி எந்த ஐபி அட்ரஸில் இருக்குன்னா பர்ப்சூட் அப்படின்னு சொல்கிற இந்த ஐபி அட்ரஸில் தான் இருக்கணும். ஏன்னா பர்ப்சூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸை நான் உங்களே செட் பண்ண சொன்னேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணிக்க போகிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்செப்டை ஆன் பண்ணி விட்டுறேன். தட் மீன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் போட்டு விட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் HTTP ரெக்வஸ்ட்டை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ப்சூட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தானாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நாம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணிக்கணும். ஹோஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம கொடுத்த ஹோஸ்ட் என்னன்னா demo.testfire.net அப்படின்னு சொல்ற இந்த ஹோஸ்ட்டை தான் கொடுத்துருந்தோம். அந்த ஹோஸ்ட் அப்படியே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTTP ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இது ஒரு கெட் பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP ரெக்வஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதே நீங்கள் பர்ப்சூட் யூஸ் பண்ணாமல் இதை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன யூசர் ஏஜென்ட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபார்வர்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி போயிடும். நான் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடும். பாருங்க நம்மளுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இதே நான் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராப் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நான் சொல்லித்தரேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் ரெஃபர்ஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. இந்த லிங்க்கை நான் வந்து கட் பண்ணி வேற ஒரு நியூ செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ செஷன் லோட் பண்ணிட்டேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ரெக்வஸ்ட்டு. ஆக்சுவலாக டிடெக்டல் புரோட்டல் ஃபாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ரெக்வஸ்ட்டு. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்றுட்டுருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இது ஃபார்வர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்வஸ்ட்டு demo.testfire.net அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நம்மளோட ரெக்வஸ்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா முன்னாடி போகும். இதே நம்ம ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ராப் ஆகிடும். ஸோ சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போகாது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராப் ஆகிடும். ஸோ ட்ராப் ஆகிட்டா வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ ரெக்வஸ்ட் வாஸ் டிராப்டு பை த யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம பர்ப்சூட்டில் ஒரு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் போகும். இல்லைன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போகாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரெக்வஸ்ட். இது ஒரு ஃபார்வர்ட் கொடுத்துருவோம். ஸோ ஆக்சுவலி ஃபார்வர்ட் கொடுத்துட்டேன். ஸோ 1 minute 1 second நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட demo.testfire.net அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கூட பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வேணும்னா அதை இப்படி எடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ demo.testfire.net .com அப்படின்னு கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா நெட்டு கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதை வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலிமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் கெட் பேராமீட்டரில் போகுது. ஸோ குக்கீஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் யூசர் ஏஜென்ட் கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம், ஸோ இது டிபி ரெக்வஸ்ட்டை தான் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்கிற இந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்படி ஹெச்டிடிபிஎஸ்ஸை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா google.com அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். சம் பொட்டான்ஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எரர் வருது. ஸோ என்னத்துக்கு எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கோட் அப்படின்ற என்னோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் விக்கி. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.